இப்போ இதே சென்னாய் உருவியை வச்சு பார்த்தீங்கன்னா, இது கூட இது பெரும்பாலும் மை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்ன மை அரைச்சாலும் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னாய் உருவி தான் முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த சென்னாய் உருவியை மட்டுமே வச்சு நம்ம தனவசிய மையையும் அரைச்சுக்கலாம். தனவசிய மைய அரைக்க முடியாதவங்க நான் சொன்ன மாரி நீங்க பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ கடைகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கோரோசனா, புனுகு, அரகஜா, க கஸ்தூரி இந்த மாரி பொருட்கள வாங்கி காப்பு கட்டி எடுத்து, இத நீங்க மையா அரைச்சு அது கூட இதெல்லாம் சேர்த்து நல்லா மையா அரைச்சு நெத்தியில திலகம் இட்டுட்டு போனாலும் உங்களுக்கு செல்வ வசியம் ஏற்படும். அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா, இது சும்மா இது இந்த செடியிலே அதை நான் சொல்லக்கூடிய கோரோசனா, புனுகு, அரகஜா எல்லாத்தையுமே இந்த செடியிலேயே நீங்க தடவி, நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இல்ல தொழில் செய்றவங்க உங்க கல்லாப்பட்டியில வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாரி ஒரு மகத்துவமான ஒரு சக்தி படைச்சது தான் இந்த சென்னாய் உருவி. அது மட்டும் இல்ல, இது கூட சீதேவி செங்கல் நீர்ன்னு ஒரு மூலிகை செடி இருக்கு. அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் தனவசியத்துக்கு. அப்புறம் மருதாணி இலை நீங்க கேள்விப்பட்டீங்க, கையில மருதாணி இலை வைப்பாங்க. அந்த மாரி மருதாணி செடியையும் நீங்க காப்பு கட்டி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா முழு நெல்லிக்காய் செடி, இதையும் நீங்க இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனவசியத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்.